அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதை. சார் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோமா சார்? ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓகே. வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ். எடிஃபேஸ் நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற இஸ்லாமிய வரலாற்று கதைகள் தொடரில் இன்றைக்கு 4வது நாள். கிராட்டோவுக்கு யஹ்யா ஃபசால் ரெடி ஆகிக்கிறா? யஹ்யா ஃபசால் ஓகே, ஓதுங்க தம்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. صدق الله العلي. மாஷா அல்லாஹ் யஹ்யா, மாஷா அல்லாஹ். யஹ்யாக்கு பாராட்டுக்கள். இன்னொருத்தர் கிராத் ஓதுறாங்க ஷேக் அனாப். ஓ சார், ஆயிஷா ரஹ்மா. ஆயிஷா ரஹ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العليم. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆயிஷாட ஊருங்க மாமனல்ல ஆயிஷாவா ஓதினே? மாஷா அல்லாஹ், நல்லா இருந்துச்சா? கராத்துக்கு பாராட்டுக்கள். நீங்க மாவனல்ல ஆயிஷாவா நாங்கல்ல ஆயிஷாவா? ரெண்டும். மாஷா அல்லாஹ், நல்லம்மா. ரைட், ஓகே. ஷேக் அனாப். ஓ சார், நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் கிளாஸு. சார் ஸ்டார்ட் பண்ணுவோமா சார்? ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கட தம்பி தங்கச்சிமார் எல்லாருக்கும் சார் உங்களோட மைக்கை கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். 4வது கதையை பார்க்க போறோம் நாங்க இன்றைக்கு. சரி, இன்றைய கதை என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதை. இன்றைய கதை என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதையை தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். யூசுப் நபியோட கதை. இப்ப பாருங்க, இந்த படத்துல இந்த பக்கத்துல இருக்கிற இமேஜ்ல பாருங்க, 4-5 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள்கிட்ட கையில புடவை உண்டு. அந்த புடவையில ரத்தம் எல்லாம் பட்டு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல போட்டு அதுக்கு பிறகு அவருடைய ஷர்ட்ல அவருடைய உடுப்புல ரத்தத்தை பூசி கொண்டு வந்து
அவங்களோட வாப்பா கிட்ட கொடுத்த அந்த சம்பவத்தை காட்டுறதுக்கு தான் இந்த படத்தை வரைஞ்சிக்கிறது. ஓகே, நல்லா. நான் உங்களுக்கு இன்றைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கதை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல கதை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல கதைய இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நல்லமோ? நல்லதானே? ரைட். எல்லாரும் மீட் பண்ணிக்கிறதால நீங்கள் பேசுறது விளங்குறதுல சேருக்கு. ரைட். இன்றைக்கு அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல கதை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட ஒரு நபி. அவங்களோட வாப்பட பேர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். வாப்புக்கு இன்னொரு பேர் உண்டிக்கிற இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு பேரும் ஈக்கிற. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற பேரும் ஈக்கிற. அவர கடைசி மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமாராக ஒரு 12 வயசு மாதிரி இருக்க சொல்ல, சின்ன புள்ள, 6ஆம் ஆண்டு மாதிரி வயசு அப்படி இருக்க சொல்ல, அவரோட சகோதரர்கள் அவரை கொண்டு போயிட்டு ஒரு கிணத்துல தள்ளி விட்டுட்டாங்க. சரியோ? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவொண்டு கண்டாரு. சின்ன பிள்ளையாய்க்க சொல்ல ஒரு கனவொண்டு கண்ட. மனா காண்ற மனா ஒன்று கண்ட மனா என்ன தெரியுமோ? 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவரை சுஜூது செய்யற மாதிரி. சுஜூதன்னா தொழுகையில நாங்க சொல்ற சுஜூதண்டு, ருக்கு அண்டிக்கிற சுஜூதண்டிக்கிற தலை நிலத்துல வச்சு செய்யறதுதான் சுஜூத். சுஜூது செய்யற மாதிரி ஒரு மனா ஒன்று கண்டார். அந்த மனாட விளக்கத்தை அவரோட வாப்ப கிட்ட கேட்கிற, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற, கவனமா இருங்கோ, இதுல ஒரு விசேஷமான ஒரு விஷயம் உண்டு. இந்த கனவுல இருக்கிற ஒத்தர்கிட்டையும் இந்த கனவை சொல்ல வானம் அப்படின்னு, ரகசியமா வச்சுக்கோங்கோ அப்படின்னு. எப்படியோ இந்த கனவை பத்தி கேள்விப்பட்டு அவரோட சகோதரர்கள் கொஞ்சம் பொறாமை உண்டு அவங்களுக்கு வார. அப்ப விளையாடுறதுக்கு கூட்டிக்கொண்டு போறேன்னு சொல்லி கூட்டிக்கொண்டு போய்த்து கிட்டத்தட்ட அவருக்கு 12 வயசாக இருக்கின்ற போது கிணத்துல தள்ளி விட்ட. ஸ்கிரீன்ல தாரோ கீரினையா அனாத் சார், அந்த கீரினால்ட பேரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல கீரினால்ட. ரைட். அப்ப யாரும் ஸ்கிரீன்ல கீரை வேணும். தள்ளி விட்டுற. என்ன சொன்ன அனாத் சார்? இல்ல, ஸ்கிரீன்ல யாரும் கீரை வேணும் சொன்னீங்க. ஸ்கிரீன்ல ஒருத்தரும் கீரவான. ரைட். அப்ப கிணத்துல தள்ளி விட்டுற. இப்ப இதுதான் இது டிஸ்கஸ் பண்ற, அவனோட நானமார் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ற. என்ன செய்யற? அவரை கொண்டு போடுவோமோ, அவரை கிணத்துல தள்ளுவோமோ? அப்ப புனியாமீன் என்ற ஒரு நானதான் சொல்லி அவர்ல கிணத்துல தள்ளி விடுவோம். நாங்க தள்ளி விட்டுட்டு கொல்லாம அவரை நாங்க காப்பாத்துவோம் சொல்லி தள்ளி விட்டுட்டு அவரோட உடுப்புல எடுத்து ரத்தத்தை பூசிக்கொண்டு போற அந்த போட்டோ நான் உங்களுக்கு காட்டினதானே. ரைட். இப்ப என்ன நடக்கிறண்டா, இன்னும் அவர் இது மாதிரி ஒரு கிணத்துலதான் தள்ளி விடுகிறது. இது மாதிரி ஒரு கிணத்துலதான் தள்ளி விடுகிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவனோட சகோதரர்கள். என்ன இப்ப உடுப்புல ரத்தம் பூசி, அந்த ரத்தம் பூசின உடுப்ப எடுத்துக்கொண்டு போய்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாப்ப கிட்ட கொடுக்கிற. வாப்பா, ஓநாய் கடிச்சிட்டு போன தம்பிய நாங்க காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணின. நாங்க தூரத்துல கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்த தம்பிய ஓநாய் கடிச்சு தின்னுட்டு போய்த்த. அவரோட ரத்தம், ஷர்ட்ல எல்லாம் ரத்தம் அப்படின்னு சொல்லி வாப்பக்கு கொண்டு போய்த்து காட்டுற. அப்ப வியாபாரம் செய்த பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒட்டகத்துல சாமான் எல்லாம் கட்டி கொண்டு போன ஒரு குரூப் உண்டு. அந்த குரூப் போற வழியில இந்த கிணத்துக்கிட்ட இறங்கி அவங்க தண்ணி எடுக்க பாக்குற. அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைதானே, தண்ணி எடுக்க பாக்குற. தண்ணி எடுக்கிறதுக்கு பாலிய போட்டா பாலிக்குள்ள ஒரு பசுந்தான புல்லை உண்டு. அவங்களுக்கு ஃபுல் ஷாக். அவங்க ஆச்சரியமா பாக்குற, என்னண்டா இது புல்லை கொண்டு வந்திருக்கிற, நாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு போட்ட
இந்த ஆக்கள் கூடி கதைக்கிற புள்ளி ஒன்றுள்ளுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாலி எடுக்கிற பாலிக்குள்ள ஒட்டகத்துக்கும் அவங்களுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்தா அதுக்குள்ள புள்ளி உண்டு. இப்ப என்ன நடக்கிற, அந்த புள்ளைய கிணத்திலிருந்து காப்பாத்தி எடுத்துக்கொண்டு அந்த புள்ளைய எகிப்துல கொண்டு போய்த்து அந்த வியாபாரிகள் விற்கிற அந்த காலத்துல அப்படி ஆக்களை யுத்தத்துல இல்லாட்டி எண்ணத்திலும் பிடிச்சுக்கொண்டா அடிமையாக கொண்டு போய்த்து விற்கிற. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த எகிப்துல ஒரு நல்ல கௌரவமான மிச்ச நல்ல ஒரு மனுஷன் வாங்குறார். நல்ல படிச்ச, நல்ல குணமுள்ள, நல்ல பண்பாடுள்ள, நல்ல அஹ்லாக்குள்ள ஒரு ஆள் வாங்குறாரு. ஒரு பெரிய ஒரு அதிகாரி உண்டு, ரைட், அசீஸ் என்ற ஒரு அதிகாரி. அப்ப அவரு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த விலை கொடுத்து வாங்குறது. அவரு நல்ல படிச்ச மனுஷன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுல அடிமையாக வளர்க்கப்பட்டாலும் அந்த அசீஸ் கிட்டத்தான் அவரு நல்லா படிச்சு கொண்டது. சின்ன வயசுலே நல்லா படிச்சு கொண்டாரு. சின்ன வயசுலே அவருக்கு கனவுக்கு விளக்கம் சொல்ல தெரியும். அந்த படிப்பை படிச்சு கொண்டாரு. ரெண்டாவது திட்டமிடுற, நாங்க பிளான் பண்ணி ஒரு வேலையை செய்யணும் தானே. படிச்சு நாங்க முன்னேறதே பிளான் பண்ணி நல்லா படிக்கணும், பிளான் பண்ணி நாங்க முன்னேறணும். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நல்ல பிளான் பண்ணி திட்டம் போட்டு எப்படி செஞ்சா எங்களுக்கு நல்லா முன்னேறணும்னு சொல்லி நல்லா பார்த்து நாங்க எங்களோட உண்மையோட எங்களோட அபியோட சேர்ந்து எங்களோட நானமாரோட சேர்ந்து நல்லா பிளான் பண்ணணும். ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகுறதுக்கு படிக்கிறேன்டா, அப்படி இல்லாட்டி ஸ்கூல்ல நாங்க படிச்சு எக்ஸாம்களை படிக்கிறேன்டா, இல்லாட்டி எங்களோட எதிர்கால முன்னேற்றத்துக்காக வேண்டி நாங்க இல்லாட்டி நாங்க ட்ரிப் கொண்டு போறேன்டா, பிளான் பண்ணி நாங்க ஒரு வேலையை செய்யணும். அப்ப பிளான் பண்ற அந்த படிப்பை நல்லா படிச்சு கொண்டாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அசீஸ் கிட்டத்தான். இன்னொரு படிப்பை படிச்சாரு, எப்படி பொருளாதாரங்கள் அந்த விஷயங்களை பத்தியும் படிச்சாரு. பொருளாதாரம் சம்பந்தமாகவும் அவரு படிச்ச, எப்படி பிசினஸ் பண்றது, எப்படி ஒரு நாட்டை முன்னேற்றணும், எப்படி இந்த சல்லி இதுகளை எப்படி நாங்க பயன்படுத்தணும், அந்த படிப்பையும் நல்லா படிச்சு கொண்டாரு. அப்ப 3 படிப்புகளை அவர் சின்ன வயசுல இருந்தே படிச்சு தொடங்கினார். படிச்ச தொடங்கி அசீஸ் வீட்டுல இருக்க செல்ல சின்னோரு பிரச்சனை ஒன்று வருகிறது. அந்த அசீஸ் வீட்டுல சின்னோரு பிரச்சனை ஒன்று வந்து அந்த பிரச்சனை காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைக்கு போக வேண்டி வாராரு. குற்றம் சுமத்தப்பட்டு, போலியாக குற்றம் சுமத்தப்பட்டு அவரு சிறைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டி வார. உண்மையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குத்தம் செய்யல்ல, அவரு நல்ல மனுஷன், அவரு தவறான வேலையில ஈடுபடவும் இல்லை. ஆனால் அவர் சிறைக்கு போக வேண்டி வந்த நியாயம் இல்லாம அவரு ஜெயில இருக்க செல்ல எகிப்திட ராஜா கண்ட கனவொண்டுக்கு அவர் விளக்கம் ஒன்று கொடுக்கிற. 7 கொளுத்த மாடுகள் 7 மெலிஞ்ச மாடுகளை தின்னது மாதிரி ஒரு கனவொண்டு காண்ற. அப்ப அந்த ராஜகிட்ட செல்லுவரால் சிறையில இருக்கக்கூடிய இப்படி யூசுப் என்ற ஒரு பொடியன் உண்டு, அவரு கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய ஆள், நாங்க அவர்கிட்ட விளக்கம் கேட்போம் சொல்லி சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நல்ல மழை பெஞ்சி பச்சை பசேலண்டு தானியங்கள் எல்லாம் தாவரங்கள் எல்லாம் நல்ல விளைச்சலை தரக்கூடிய 7 வருடங்கள் வரும். அந்த 7 வருடங்களுக்கு பிறகு இன்னும் 7 வருஷங்கள் வரும். சரி பஞ்சமான, தின்னதுக்கு இல்லாத கஷ்டமான, ஆக்களுக்கு பிரச்சனைகள் நிறைஞ்ச ஒரு 7 வருஷம் வரும். எனவே நாங்க அந்த நல்ல வளமான பச்சை பசேலண்டு அறுவடை செய்யக்கூடிய அந்த காலத்துல நல்லா அந்த பொருட்களை எடுத்து கவனமா சேமிச்சு வச்சுக்கொள்ளணும். அதை வச்சுதான் 7 பஞ்சமான வருஷங்களை நாங்க முகம் கொடுக்கணும். எனவே 3 வேலை நாங்க செய்யணும். அந்த கதிர்ல இருக்கிற தானியங்களை அப்படியே நாங்க சேமிப்போம். 2வது நல்ல அறுவடை எங்களுக்கு கிடைக்கிற டைம்ல அதை எடுத்து பாதுகாப்போம்.
அதை நாங்க சேமிச்சு வச்சுக்கொண்டு எங்கட 3வது கட்டமாக எங்கட தேவைக்கு நாங்க அதை பயன்படுத்துவோம் என்று வசந்தான திட்டம் ஒன்று போடுற. பாருங்க, கனவுக்கு விளக்கம் சொல்ற, பிரச்சனையை நல்லா விளங்கி கொள்ற, அந்த பிரச்சனையை நாங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்றும் நல்ல ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ற. பிரச்சனை வந்தா பிரச்சனைக்கு பயந்து பின்னுக்கு நோக்கி போறதல்ல. ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வரையிலும், தலைவலி வரையிலும் எக்ஸாம் டைம்ல, அல்லது உம்மாவோ வாப்பவோ மௌத்தா போகலும், அல்லது வெள்ளம் வரையலும், அல்லது பிரச்சனைகள் வரையலும். ஆனா அதுக்காக வேண்டி நாங்க ஃபுல்லா ஐயோ வெள்ளம் வந்து எங்களோடு தாண்டு அழுது இந்த சரிவாரன் வார பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும். கவனமா திட்டமிட்டு முகம் கொடுக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதிர்கொண்ட பெரிய பிரச்சனை என்னண்டா கடுமையான பஞ்சம். அதை பசுந்தா ஃபேஸ் பண்ணினாரு. அப்படித்தான் நாங்களும் எங்களுக்கு எது வந்தாலும் அதுக்கு நாங்க அழகா முகம் கொடுக்கணும். இப்ப கொஞ்ச நாள்ல பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அந்த ராஜா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விஷயம் ஷரியன் அவருக்கு விளங்கின, இவர் நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல குணமுள்ள ஆள், நல்ல நேர்மையான ஆள், நல்ல குணமும் ஈக்கணும், நல்ல படிப்பும் ஈக்கணும். நல்ல படிப்பும் அவர்கிட்ட இருந்துச்சு, நல்ல குணமும் அவர்கிட்ட இருந்துச்சு. எனவே அவரை எகிப்து நாட்டுட பொருளாதார விஷயங்களுக்கு, நிதி பணம் சார்ந்த விஷயங்களுக்கு பொறுப்பாளராக அவரை நியமிச்ச ராஜா. இப்ப நியமிச்சா அவர் தான் இப்ப பிளான் எல்லாம் பண்ணுது. நாட்டை ஒழுங்கா பிளான் பண்ணினாரு. ஒழுங்கா பிளான் பண்ணி அந்த பஞ்சமான காலத்தை அழகா எதிர்கொண்டாரு. அழகான முறையில எதிர்கொண்டாரு பஞ்சத்தை. அப்ப சுத்தி இந்த நாடுகள்ல, இவர் இந்த எகிப்துல, சுத்தி இந்த சிரியா, இந்த மாதிரி பலஸ்தீன், சுத்தி இந்த ஏனைய நாடுகள்ல இருந்து எகிப்துக்கு ஆக்கள் வந்த தேவையான அளவு தானியங்களை எடுத்துக்கொண்டு போறதுக்கு. ஏன்னா அவங்களோட நாட்டுகள்ல எல்லாம் சரியான பஞ்சம், சரியான பிரச்சனை. அப்ப சுத்தி இந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் ஆக்கள் வந்த. அப்ப இவரை கிணத்துல போட்ட இவருடைய சகோதரர்கள், அவங்க உண்மையிலே சிரியால இருந்த ஆக்கள், அவங்களும் வந்தாங்க, தேடிக்கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் தேவையான சாப்பாடு பிறகு பலஸ்தீனுக்கு வந்து அப்படி அவங்க தேடிக்கொண்டு வந்தாங்க எகிப்துக்கு. வந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கின, இது என்ற நாணமார்தான் வந்திருக்கிறன்னு சொல்லி விளங்கின. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அத காட்டிக்கொள்ளல. காட்டிக்கொள்ளாம இந்து மெதுவா அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அரிசா அளந்து போடிய ஒரு சுண்டொண்டு மாதிரி ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை ஒரு நாணட, அவரோட கடைசி நாணட பேகுள்ளுக்கு போட்டுட்டாரு. போட்டு இப்ப அவரோட காவல்காரன்கிட்ட சொன்ன, எங்கட அரிசலுக்கு சுண்ட காணல, அந்த சுண்டு ஈச்சி என்று சொன்னா எல்லா பேகுகளையும் செக் பண்ணி அந்த சுண்டை எடுத்தவரை மெதுவா கூட்டி கொண்டு வாங்குவோம் அப்படின்னு. அவருக்கு ஏலும் நீங்க இந்த நானான்னு சொல்லி அப்படியே நிப்பட்டி கொள்றதுக்கு. என்றாலும் விளங்காம ஒரு விளையாட்டு விளையாடின யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நானுக்கும் விளங்காம, அடுத்தாக்களுக்கும் விளங்காம எப்படி சரி அவரை நிப்பட்டி கொள்ளணும்னு சொல்லி ஒரு விளையாட்டு தான் விளையாடின யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப என்ன செஞ்ச, அப்பதானே அவரை வச்சுக்கொண்டாத்தானே மத்த நாணகள் பேத்துட்டு தம்பியை தேடிக்கொண்டு எப்படி வாரேன் அப்படி வர வச்சதுக்கு தான் பிளான் பண்ணி அவர் சுண்ட போட்டுட்டாரு. இப்ப சுண்டில்ல, அரிசிகள் அடுத்தாக்களுக்கு அளந்து கொடுக்கறதுக்கு சுண்டில்ல. காவல்காரனர் தேடிக்கொண்டிருக்கிற சுண்ட கடைசிக்கு பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல கடைசி நான புனியாமீன் சொல்லி அவரோட பேகுக்குள்ளதான் சுண்டு இருந்தது. இப்ப என்ன சொல்ல, அவரை கொண்டு வந்து மாளிகையில வச்சு கொண்டு, அவரை ஊருக்கு போறதுக்கு உடுகில்ல, அவரை வச்சு கொண்டாச்சு. அடுத்த நாணமாருக்கு சொன்ன, நீங்க வேணுமெண்டா போகலும். அடுத்த நாணமார் பேத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட அழுது செல்ற, பாருங்க தம்பியோட பேகுள்ளுக்கு இப்படி சுண்டி, இந்த அரிசி அளக்குற அந்த சுண்டு சுண்டு இல்லாட்டி கொத்து என்று வைப்போமே, கொஞ்சம் பெருசு கொத்தண்டா, கொஞ்சம் பெருசு சுண்டண்டா, கொஞ்சம் சிரிசி, ரைட்.
அப்ப ராஜா அப்படியே வச்சு கொண்டு அவரை மாளிகையில அவரை வாரத்துக்கு உடல்ல வாப்பவை எல்லாம் கூட்டிக்கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு. இப்ப நாணமார் பேத்து வாப்பக்கு நானக்கு எல்லாம் சரியான கவலை, என்னண்டா இது நடந்தண்டு. பிறகு வாப்பவையும் கூட்டிக்கொண்டு வாப்பவையும் கூட்டிக்கொண்டு வந்த உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல மத்த புள்ளகள் எல்லாரும் மாளிகையில வச்சு குடும்பத்தாக்கள் எல்லாரும் ஒன்றுக்கு சேர்றாங்க. மிச்ச காலம் பிரிஞ்சிருந்துட்டு சந்தோஷமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உசிரோட ஈக்கிறாண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேள்விப்படுது. அவர் அழுது 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 2 கண்ணுமே அவர்கிட்ட குருடாகி பேச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு சரியான கவலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அவரு அந்த 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 மோப்பம் பார்த்து தான் விளங்குறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த கண்டு அவரை இதாக்கின உடனே அவரோட கண் பார்வையும் வார அளவுக்கு அவருக்கு நல்ல ஒரு சந்தோஷம் உண்டு வார. சரிதானே? இப்ப நாங்க இந்த கதையில இருந்து படிச்சு கொள்ள வேண்டிய பாடங்களை, படிச்சு கொள்ள வேண்டிய படிப்பினைகளை நாங்க விளங்கி கொள்ளணும். சரிதானே? ரைட். நான் பொறைக்கு சில பாடங்கள் படிப்பினைகளை சொல்றேன். இப்ப நான் எதிர்பார்க்கிற எங்கட தம்பி தங்கச்சிமார் பாடங்கள் படிப்பினைகளை சொல்லணும் என்று எதிர்பார்க்கிறேன் நான். சரியோ? ரைட். செல்றதுக்கு முந்தி அனாப் ஷேக் இன்னைக்கு தாரோ உருது பாட்டுன்னு பாடுகின்ற அந்த உருது பாட்டு பாடுகின்றவருக்கு நாங்க சான்ஸ கொடுப்போம். அனாப் ஷேக். சரி, ஹுமைரா ஹாலா. ஹுமைரா ஹாலா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் ஹுமைரா. சொல்லு, பாட்டு பாடுங்க. इंशा अल्लाह सारे रोजे रब को रमजान में नमाज पढ़ते रब को राजी कर लूंगा रमजान में। इंशा अल्लाह सारे रोजे रब को रमजान में नमाज पढ़ते रब को राजी कर लूंगा रमजान में। इंशा अल्लाह सारे रोजे रब को रमजान में नमाज पढ़ते रब को राजी कर लूंगा रमजान में। अल्लाह का एहसान है अता किया रमजान है, शुक्र मौला करती रहना मोमिन की पहचान है। इंशा अल्लाह सारे रोजे रखूंगा रमजान में नमाज पढ़ते रब को राजी कर लूंगा रमजान में। जन्नत के दरवाजे खुलते हैं माह रमजान है, बख्शिश के परवाने बटते हैं माह रमजान है। जन्नत के दरवाजे खुलते हैं माह रमजान है, बख्शिश के परवाने बटते हैं माह रमजान है। मेरे बख्शिश का परवाना पाऊंगा रमजान में, मेरे बख्शिश का परवाना पाऊंगा रमजान में। इंशा अल्लाह सारे रोजे रखूंगा रमजान में नमाज पढ़ते रब को राजी कर लूंगा रमजान में। हर बच्चे की बारिश आती है रोजा मिशाई की, कहता है हर बच्चा ओक मेरी बारी आएगी। हर बच्चे की बारिश होती है रोजा मिशाई की, कहता है हर बच्चा ओक मेरी बारी आएगी। मैं भी रोजे की लज्जत को पाऊंगा रमजान में, नमाज पढ़ते रब को राजी कर लूंगा रमजान में। इंशा अल्लाह सारे रोजे रखूंगा रमजान में नमाज पढ़ते रब को राजी कर लूंगा रमजान में। इंशा अल्लाह सारे रोजे रखूंगा रमजान में
नमाज पढ़ते रब को राजी कर लूंगा रमजान में। மாஷா அல்லா மாஷா அல்லா. ஒரு உருது பாட்டு பாடினா சேருக்கு உருது பாச தெரியா. ஆனா உருதுல ஒரு இஸ்லாமிய பாட்டு என்று நினைக்கிறேன். நல்ல அருமையான ஒரு பாட்டு பாடின ஹுமைரா. ஹுமைராக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. சேரும் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு பாட்டுக்கு. நல்ல ஒரு பாட்டு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க இன்னொரு பாட்டோட இன்னொருத்தர சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இல்லையா. இன்னைக்கு நல்ல பாட்டு பாடின ஹுமைராக்கு எங்கட பாராட்டு. ஹுமைரோட ஊர் எங்க சொன்ன ஹுமைரா? उडुगोडे உடுகொடை இல்லையா? உடுகொடை நசார் மாவட்ட. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஹுமைரோட அபியோட பேர் என்ன? रिकास ஆஹ் रिकास ரைட். நல்ல அல்ஹம்துலில்லா. இப்ப நாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட கதையில இருந்து படிச்சு கொள்ள வேண்டிய பாடங்கள். சார் யூசுப் இன்னொரு புள்ள அலைஹிஸ்ஸலாத்துல ரெடி ஆயிக்கிற போல பாடத்துல பாடத்துக்கு. எப்படி ஷேக்? இன்னொரு புள்ள பாட்டு பாட ரெடி ஆயிக்கிற போல. கொடுப்போம் சந்தர்ப்பத்தை கொடுப்போம் நாங்க. ருக்கையா ஈக்கிறா? ருக்கையா ருக்கையா ருக்கையா. अस्सलामुअलैकुम। வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ருக்கையா பாடுங்க ருக்கையா. Alifun Allah Babaitullah Ta Tauba Ta Sabun Jin Jannah Ha Hadisun Ha Khatamun Da Doa Da Dzikran Da Zakun Zadan Sin Salamun Sin Jam'un Sa Salala Ta Talalu La 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 Ain Lamun Kafutina Kafuran Kakasam Samudum Alaminun Sahamun Wala Hidayah Ya Yaqin. ரைட் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். அரபு பாட்டுன்னு பாடின ஒவ்வொரு எழுத்துக்கும், அரபுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை மையப்படுத்தி ஒரு அருமையான பாட்டுன்னு பாடின பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அனாப்ஷே நாங்க இப்ப போமையா கதையில பாடங்கள் படிப்பினைகளுக்கு. ஓகே சார். யூசுப் அஃபாஃப் ரைட். தாரு ஃபெஸ்டுக்கு செல்ல போற முதலாவது யூசுப் பாட்டு அஃபாஃப். படிப்பினை யார்? சொல்லுங்க. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாரும் மியூட் பண்ணிட்டு இப்ப நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாக்கல்ல ஒரு ஆளுக்கு. யூசுப் அஃபாஃப். ஷேக் யூசுப் அஃபாஃப் ஈக்கிறா? யூசுப் அஃபாஃப். யூசுப் அஃபாஃப். யூசுப் அஃபாஃப். 16 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. யூசுப் அஃபாஃப் இல்லையோ? இன்னொருத்தருக்கு நாங்க கொடுப்போம் சான்ஸ். யூசுப் ஈக்கிறா? யூசுப் ஈக்கிறாரா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். யூசுப் அஃபாஃபா? யூசுப் அஃபாஃப்ட ஊர் எங்க? அக்குரன எங்க? துணுவில ரோட். இது நேத்து வந்து நாத்தும் பேசினியா எங்கட அஃபாஃப். யூசுப் அஃபாஃப் சொல்லுங்க மகன். நாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட கதையில இருந்து பாடம் படிப்பினே செல்றதுக்கு முதலாவது வந்துகிறது இன்னொரு யூசுப். ஒரு யூசுஃபை பத்தி சொல்ல போற இன்னொரு யூசுப். சந்தோஷம். அப்ப சொல்லுங்களே யூசுப். நாங்க செய்யற நேரம் பிளான் பண்ணி செய்யணும்.
அடே மாஷா அல்லாஹ். ரொம்ப 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 அருமையான கருத்து யூசுப். எந்த ஒரு வேலையை நாங்க செய்யறண்டாலும் பிளான் பண்ணி செய்யணும், திட்டமிட்டு செய்யணும், அழகா செய்யணும். ஒரு வேலையை செய்யறண்டா, படிக்கிறண்டாலும் அழகா திட்டமிட்டு படிக்கணும். எக்ஸாம் எழுதுறண்டாலும் திட்டமிட்டு, ட்ரிப்புன்னு போறண்டாலும் திட்டமிட்டு, மரமண்ணு நாட்டுண்டாலும் திட்டம் போட்டு, எந்த ஒரு வேலையை செய்யறண்டாலும் நல்ல திட்டமிட்டு பிளான் பண்ணி அந்த வேலையை செய்யணும். யூசுப், பாராட்டுக்கள் யூசுப் அஃபாஃப். இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். என்ன ஷேக்? அல்லாஹ் ஹப்சா யுபாரிக் ஃபீக் யூசுப். ஹப்சா ஹப்சா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் அஸ்ஸலாம் ஹப்சா. ஹப்சாட ஊர் எங்க? புத்தளம். சொல்லுங்க ஹப்சா. நாம பொய் சொல்லக்கூடாது. நாம பொய் சொல்லக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்க பொய் சொல்லக்கூடாது. நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும். ஒரு முஸ்லிம் கஞ்சனா இருக்கேலும், அடுத்தாக்களுக்கு ஹெல்ப் பண்ணாத, காசு பணம் கொடுக்காத, சாப்பாடு கொடுக்காத கஞ்சனா இருக்கலாம். அவன் பயந்தாங்கொல்லியாக, பயப்படுறவனாக அப்படியும் இருக்கலாம். ஆனா அவன் பொய்யனாக இருக்கேலுமா? அவன் பொய்யனாக இருக்க முடியாது என்று நபி அவங்க சொன்னாங்க. ஒரு கோழையாக இருக்கலாம், ஒரு கஞ்சனாக இருக்கலாம், ஆனால் பொய்யனாக இருக்க முடியாது. நபி அவங்க சின்ன காலத்துல எல்லாரும் அவருக்கு ஒரு பேரொண்டு வச்சாங்க, அஸ்ஸாதிக், உண்மை பேசுறவரு என்று. எனவே நாங்களும் எப்படி இருக்கணும்? எங்களுக்குள்ள ஒரு பண்பண்டு இருக்கணும். எப்பிக்கும் நான் உண்மைதான் பேசுவேன், உண்மை பேசுவேன். எனக்கு பொய் சொல்லி என் உம்மவ, வாப்பவ, அபிய, உம்மிய ஏமாத்தலாம். ஆனால் நான் அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். எனவே நான் உண்மைதான் பேசுவேன். ரைட், நல்ல ஒரு விஷயம். மகான், உங்களுக்கு பாராட்டுக்கள். மகள் ஹப்சா, உங்களுக்கு பாராட்டுக்கள். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். நல்லது. இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். ஹிபா மசாஹிர். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க மகள். நாங்க ஒத்தட மேலும் பொறாமப்படப்படாது. அடே ரொம்ப 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 அருமையான விஷயம். மகள், உங்களோட ஊர் எங்க? மல்வான. மல்வான். மல்வானையில உலகிட்டு வரலையோ? ஓ, உலகிட்டு வல. ரைட். அப்ப உலகத்துல பருக்கந்த எப்படியே உலகிட்டு வல பருக்கந்த. பருக்கந்த, பருக்கந்த. ரைட் 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 ரைட். அப்ப முக்கியமான விஷயம் தான். நாங்க அடுத்தாக்களை அடுத்தாக்களை என்ன சொன்னீங்க மகள்? நீங்க மகள், அடுத்த மேல பொறாமப்படப்படாது. பொறாமப்படப்படாது, பொறாமப்படப்படாது. நாங்க ஒரு முன்னேறின ஒரு ஆளை பார்த்து, எங்களை விட உண்டோ கல்வி ரீதியா முன்னேறின ஒரு ஆளா ஈக்கும், அல்லது எங்களை விட கூட பணம் ஈக்கும், அல்லது எங்களை விட கூட கெட்டித்தனம் ஈக்கும், எங்ககிட்ட காரொண்டு இல்லாமிக்கும் அவர்கிட்ட காரொண்டிக்கும், எங்ககிட்ட ஊடொண்டு இல்லாமிக்கும் அவர்கிட்ட பெரிய ஊடொண்டிக்கும். இப்படி முன்னேற்றமான நிலைமையை பார்த்து நாங்க ஒரு நாளும் அது இல்லா போகணும் என்று நினைக்கப்படாது. அதுதான் பொறாம, அதுதான் பொறாம. ஒரு ஆள் கிட்ட நல்லா அறிவிக்கிற, அவர் நல்லா படிச்சு கொடுக்கிறாரு, அவர்கிட்ட செல்வம் ஈக்குது, அவர் அடுத்த ஆக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு, அடே இது மாதிரி எனக்கிட்டே இருந்தா நானும் கொடுப்பேனே என்றது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது அல்ல பொறாம. இல்லா போகணும் என்று நினைச்சா அதுதான் பொறாம. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துட சகோதரர்கள் பொறாமப்பட்டாங்க. நல்லமில்ல, அப்படி நாங்க பொறாமப்படப்படாது. மகால், அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். சந்தர்ப்பம் நல்லம். ஐக்கா இதுவரைக்கும் ஐக்கா பேசலதானே? இந்த ஐக்காக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ்.
ரைட், இப்ப யாருக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம்? ஷேக் அனாப், நிஹாத் யாசின். நிஹாத். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நிஹாத் ஊர் எங்க? நஸாஹா. நஸாஹா. நஸாஹாட ஊர் அக்கரபத்து தானே? ஓ, மாஷா அல்லாஹ். சொல்லுங்க நஸாஹா. எல்லாரையும் மன்னிக்கணும். மாஷா அல்லாஹ், ரொம்ப 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 அருமையான கருத்து. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ராஜாவா இருந்தாரு, இல்லாட்டி ராஜர் அமைச்சரா இருந்தாரு, ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. அவரு நினைச்சிருந்தா அவர் கிணத்துல தள்ளினாக்களை எல்லாம் தண்டிச்சிருக்கலாம், அவங்கள சிறையில பிடிச்சு போட்டிக்கலாம், ஜெயில. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? தண்ட நாணமார் எல்லாரையும் மன்னிச்சாரு. அப்ப இப்படித்தான் நாங்களும் இருக்கணும். அடுத்தாக்களை மன்னிக்கிறாக்களாக நாங்க இருக்கணும். மன்னிக்கிற குணம் என்றது மிக முக்கியமானது. நஸாஹா சொன்னது போல ரொம்ப அருமையான ஒரு கருத்து. நஸாஹாக்கு சேர்ந்த பாராட்டுக்கள். இன்னொன்று சொல்லுங்க மகள். கடுத்து உண்ணணும். இன்னொரு ரொம்ப அருமையான கருத்து. அல்லாஹ் பாரிக் ஃபீக். நாங்க அடுத்த ஆக்களுக்கு கொடுத்து உண்ணணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த ஆக்களுக்கு கொடுத்தாரு. ஏன்னா பஞ்சமான காலத்துல, கஷ்டமான காலத்துல அடுத்தவருக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏன்னா ஸ்ரீலங்கால கொரோனா வந்த டைம்ல கடையில சாமன் எடுக்க இயலாது, காசு இருந்தாலும் எடுக்கிறதுக்கு சாமன் இல்லை, பஞ்சம். வந்த நேரம் எங்கட ஆட்கள் என்ன செஞ்சாங்க? அடுத்த ஆக்களுக்கு இல்லாத ஆக்களுக்கு கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கொடுத்து உண்ணணும். நஸாஹா சொன்ன ரெண்டு கருத்துக்களும் ரொம்ப 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 அருமையான கருத்துக்கள். பாரக்கல்லாஹு ஃபீக் நஸாஹா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். அல்லாஹ் பாரிக் ஃபீக். இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். அனாப் ஷேக். ரிஃபா, எம்எம் ரிஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். பேர் என்ன மகள்? ரிஃபா. ரிஃபா. ரிஃபாட ஊர் எங்க? வரகாப்பல. வரக்காப்போல. பிலாண்டுவையா? இல்ல, ಹೊರಗಲ್ಲ. ಹೊರಗೊಲ್ಲ. வரக்கப்போல ಹೊರಗೊಲ್ಲ. மாஷா அல்லாஹ். ரிஃபா, சொல்லுங்க மகள். எமக்கு அநியாயம் செய்தாலும் நாம் அடுத்தவர்களுக்கு அநியாயம் இழைக்காத நல்லதைகளையே செய்ய வேண்டும். ரிஃபா சொல்ற கருத்து ரொம்ப 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 அருமையான கருத்து. எங்களுக்கு யாராலும் அநியாயம் செஞ்சாலும் நாங்க அவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. எங்களுக்கு பழி வாங்குறதுக்கு ஏழுமாக இருந்த நிலையில நாங்க அவங்கள மன்னிக்கணும், நாங்க பழி வாங்கப்படாது. ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து ரிஃபா, ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. மாஷா அல்லாஹ், சூப்பர். ஐக்காக்கு நாங்க ஒரு சான்ஸ் ஒன்று கொடுப்போமா? ஐக்கா இதுவரைக்கும் கதைக்கல்ல தானே? அனாப் ஷேக், இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். ஐகா. ஐக்கா, 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 ஏன் வீடியோவை கட் பண்ணின? சொல்லுங்க ஐக்கா. நாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். நாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஐக்கா சொல்ற, நாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஐக்கா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணினது போல நாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். மாஷா அல்லாஹ், ரொம்ப 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 அருமையான கருத்து. ரைட். ஷேக் அனாப். அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். அப்துர் ரஹ்மான், சொல்லுங்கோ. எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்க பயப்படக்கூடாது, தைரியமா முகம் காட்டணும். எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்க பயப்படாம தைரியமாக
அதுக்கு நாங்க முகம் கொடுக்கணும், நாங்க அதை வெத்தோணும். அப்துல் ரஹ்மான் ஊர் எங்க? அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் ஊர் எங்க? அப்துல் ரஹ்மான். ரைட். அப்துல் ரஹ்மானுக்கு எங்கட பாராட்டுக்கள். ரைட். இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். ஹசீனா ரெடி ஆகிக்கிற மாதிரி விளங்குச்சு. ஷேக் அனாப் நாங்க ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். ஹசீனா ஹசீனா சொல்லுங்க ஹசீனா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க ஹசீனா. என்னான் ஐக்கவே நசாஹவோ தாத்தா ஐக்கட தாத்தவோ ஹசீனா. ஹசீனா இங்க எங்க ஹசீனா? நாங்க பிளான் பண்ணித்தான் எல்லாத்தையும் செய்யணும். எப்படி எப்படி? நாங்க பிளான் பண்ணித்தான் எல்லாத்தையும் செய்யணும். நாங்க பிளான் பண்ணித்தான் எல்லாத்தையும் செய்யணும். ஹசீனோட ஊர் எங்க? மாவனல்ல. மாவனல்ல. ஹசீனா மாவனல்ல எங்க? வெளிகமன. வெளிகம்மன மாவனல்ல. மாஷா அல்லாஹ் ஹசீனா, பாராட்டுக்களா, வாழ்த்துக்கள். ஐக்கட ஊர் எங்க? கொழும்பு. ஐக்கா கொழும்புல எங்க ஐக்கா? ஐக்கா ஓகே. நல்ல ஷேக். இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பத்தை கொடுப்போம். இன்னும் எத்தனை பேர் இருக்கிற ஷேக்? ஒரு 5-6 பேர் இருக்கு சார். ரைட். ஓகே. நல்ல நல்ல. சார் நான் பேசுறேன். யாரு? ஆசியா மரியம். ஆசியா மரியம் பேசுங்களே. பெற்றோரை ஏமாற்றக்கூடாது. பெற்றோரை ஏமாற்றக்கூடாது, மற்றோரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையுமே ஏமாற்றக்கூடாது. மகளோட ஊர் எங்க? பானந்துரை. பானந்துரையில் எங்க? சரிகமுல்ல. சரிகமுல்ல. பானந்துரை. மாஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கருத்து. பாராட்டுக்கள். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். அடுத்து யாருக்கு கொடுப்போம்? அனாப் ஷேக். பிலால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிலால் சொல்லுங்க. பிலால். யூசுப் நபி சின்னத்திலிருந்தே பொறுமையா இருந்தாரு. யூசுப் நபி சின்னத்துல இருந்தே பொறுமையாக இருந்தாரு. பொறுமையா இருந்ததுனால அவரு வெற்றி பெற்றாரு. நாங்களும் சின்னத்துல இருந்தே பொறுமையாக இருந்தால் எங்களாலேயும் வெற்றி பெறலாம். பிலால்ட ஊர் எங்க? பிலால் கட்டுகஸ்தொட்ட. பிலால் ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. பிலால் ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோட ஈக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு வெற்றியை கொடுப்பான். பொறுமையாளர்களோட ஈக்கிறான். பொறுமை என்றது முக்கியமான ஒரு பண்பு. கல்வியும் எங்களுக்கு தேவை, நல்ல குணமும் எங்களுக்கு தேவை. ரைட். இன்னொருத்தருக்கு நாங்க கொடுப்போம் சான்ஸ். விக்ரா ரிம்ஷாட். என்ன பேரு? விக்ரா. விக்ரா ரிம்ஷாட். விக்ரா அன்மியூட் பண்ணி பேசுங்க.
திக்ரா அஸ்ஸலாமு திக்ரா அன்மியூட் பண்ணி பேசுங்க மகள். அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஓ. திக்ரா சொல்லுங்க மகள். ஏதோ ஒரு காரணத்தால திக்ராக்கு பேச கிடைக்கல போல. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க மகள். விறகு நெருப்பை எரிப்பது போல பொறாமை எமது நன்மைகளை எரிக்கும். அடே முக்கியமான ஒரு ஹதீஸ். நெருப்பு எப்படி விறக எரித்து விடுமோ அது போலத்தான் பொறாம ஈமான எரித்து விடும். ஜிக்ரட ஊரங்க ஜிக்ரா கல்கமுவ மருதமுன ஜிக்ரா. இதுக்கு முந்தையும் பேசிக்கிற இடங்க ஞாபகம் அமைக்குது. ஜிக்ராக்கு பாராட்டுக்கள். எனவே நாங்க எங்களைய பொறாமையிலிருந்து பாதுகாத்து கொள்ளணும்னா பொறாமப்படவும் படாது, யாருடையும் பொறாமைக்கு நாங்க உட்படவும் கூடாது. ரைட். பொறாம மாதிரி தீங்குகள்ல இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு நபி அவங்க ஒரு வழிய காட்டி தந்திக்கிறாங்க எங்களுக்கு. ஏதாவது ஒரு பொருளை பார்த்து ஒரு விடயத்தை பார்த்து நாங்க ஆச்சரியப்பட்டால் மாஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள். அப்படி நாங்க சொன்னா எங்களால கண்ணூறு வராது. மாங்க மரத்துல நல்லா காய்ச்சிக்குது, ரம்டங்க மரத்துல ரம்டங்க நிறைய வந்திக்குது. விக்கிரட ஊர்ல மருதமுனையில ஒரு குறிப்பிட்ட ஆளுகிறாரு அழகான முறையில கைத்தறி நெசவு செய்யற. இவங்களை பார்த்தா இவங்களோட வேலையை பார்த்தா நாங்க என்ன சொல்லணும், மாஷா அல்லாஹ் என்று சொன்னா எங்களால பொறாம கண்ணூறு வராது. ரைட். அப்ப இஸ்லாமிய வழிகாட்டல் உண்டது. ஓகே சொல்லுங்க. நான் கல்கமுவ ஜிக்ரா கல்கமுவ. ரைட் 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 ரைட். நான் மருதமுன்னு சொன்ன மாதிரி எனக்கு விளங்குச்சு. ரைட் ரைட். என்கிட்ட ரிம்ஷாதிர மகள் அப்படியா? ரிம்ஷாதிர மகளா? ரைட் 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 ரைட். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல நல்ல. அடுத்த ஒரு ஆளுக்கு சான்ஸ் கொடுப்போம். விக்ர பாராட்டுக்கள். ரௌஹா. ரௌஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ரௌஹட ஊரெங்க ரௌஹா? உத்தலம். உத்தலம். ரௌஹா சொல்லுங்களே யூசுப் நபியோட கதையில இருந்து. பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடாது. பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடாது. யூசுப் நபியிட மற்ற சகோதரர்கள் எல்லாரும் பெற்றோருக்கு மாறு செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை கேட்டுக்கொள்ளல, வாப்பக்கு கட்டுப்படல. நாங்க வாப்பக்கு கட்டுப்படணும். ரௌஹா பாராட்டுக்கள். ரௌஹா பாராட்டுக்கள். இன்னொருத்தருக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுப்போம். இன்னும் எத்தனை பேர் இருக்கிற ஷேக்? இன்னும் 4 பேர் இருக்கிறேன் சார். 4 பேரா? நாலு. அந்த 4 நாங்க முடிச்சுக்கொள்வோமா? புஷ்ரா ஆலா. புஷ்ரா ஹாலா. என்ன புஷ்ரா? வலைக்கும் அஸ்ஸலாம் புஷ்ரா. புஷ்ரட ஊர் எங்க? ಹೊರಗೊಳ್ಳ ಓಚತ್ವತ್ತೋನ. எங்கள நித்தம்போ ಹೊರಗೊಳ್ಳ. 3ஆம் ஆண்டு grade 3. சொல்லுங்க புஷ்ரா. நேத்து மதினாத்து புஷ்ரோட குரலை கேட்கல. சரி புஷ்ரா சொல்லுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட கதையில இருந்து நாங்க சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எல்லாத்தோடையும் பாசமா இருக்கணும். எல்லாரோடையும் பாசமாக இருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வேறுபாடு காட்டல, நாங்களும் வேறுபாடு காட்டப்படாது. எல்லாரோடையும் பாசமாய்க்கணும். புறகொல்லையில இருந்து ஒரு அருமையான கருத்தை சொன்ன புஷ்ரா. பாராட்டுக்கள் புஷ்ரா, பாராட்டுக்கள். தமிழ் பாராட்டுக்கள். ரைட். அடுத்தாள்
நாமிக் ஆஹ் மத்த வேதைகளுக்கும் சொல்லுங்க மகன், சொல்லுங்க மகன். ஷேக் இல்ல போலாலே, அடுத்த ஆளுக்கு கொடுப்போம் சான்ஸ. நம்ம மத்த வேதைகளுக்கும் சகோதரிகளுக்கும் தீங்கு செய்யக்கூடாது. எப்படி எப்படி? நம்ம மத்த வேதைகளுக்கும் சகோதரருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. நாங்க அடுத்த ஆட்களுக்கும் சகோதரர்களுக்கும் தீங்கிழைக்க கூடாது. மகனோட பேர் என்ன? நான் ஹசன். என்ன ஹசன்? நான் ஹசன். இனாம் ஹசன். இனாம் ஹசன் ஊர் எங்க? நான் ஹசன். எங்க ஊரு? ஒலி ஒலுவில். மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையான கருத்து. ரைட். நான் நினைக்கிறேன் ஷேக் இறுதி கருத்து சொல்றேன். இன்றைக்கு கடைசியா கருத்து சொல்றது யார் என்று பார்ப்போம். கடைசால் தானே ஷேக்? கடைசிக்கு முந்தினது. சரி, நான் ஒத்தரிக்கிறேன். கடைசிக்கு முந்தினவர். சொல்லுங்க மகன், யாரு பேரை சொல்லுங்க பாக்க ஷேக். முகமது ஐஹான். 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 ஐஹான் எங்க? ஐஹான் சொல்லுங்க. முகமது ஐஹான். ஐஹான பார்த்து கொண்டிருக்கிறேன் நான். பேசுங்க ஐஹான். ஐஹான். ஐஹான் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐஹான் அன்மியூட் பண்ணி பேசுங்க. மியூட்ல இருக்குது என்ன? ஐஹான். ஐஹான். ரைட். அடுத்தவருக்கு நாங்க சான்ஸ் கொடுப்போம். அடுத்தவரு நெஹ்ரா. நெஹ்ரா எங்க? நெஹ்ரா. நெஹ்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வாலைக்கும் அஸ்ஸலாம். நெஹ்ரோட ஊர் எங்க? தெல்தோட்ட. தெல்தோட்ட. தெல்தோட்டையில எங்க? குண்டி. பட்டைக்க. என்ன? பட்டைக்க போத்த. வெட்டகே போத்த. வெட்டகே போத்த. தெல்தோட்ட வெட்டகே போத்த. சொல்லுங்க நெஹ்ரா. போட்டி இருக்கணும், பொறாமைக்க கூடாது. மாஷா அல்லாஹ், கடைசியாக ரொம்ப ரொம்ப அருமையான கருத்தோட சொன்னீங்க நெஹ்ரா. போட்டி இருக்கணும், பொறாம இருக்க கூடாது. போட்டி போடலாம், பொறாமப்படக்கூடாது. நபி அவங்க போட்டிய தூண்டினாங்க, பொறாமைய தடுத்தாங்க. நபி அவங்க வீட்டுக்கு போனா அவங்களோட 2 பேர புள்ளால் இருந்தாங்க. ஹசன் ஹுசைன் என்று 2 பேர புள்ளகள். நபி அவங்க சொன்னாங்க, யாரு ஃபெஸ்டுக்கு என்ன கிட்ட வாரோ அவருக்கு இதெல்லாம் கிடைக்கும் போட்டியை தூண்டினாங்க, பொறாமைய தடுத்தாங்க. பொறாமவானம். போட்டி வேணும். நிறைய போட்டி போட்டு படிக்கணும், போட்டி போட்டு தர்மம் செய்யணும், போட்டி போட்டு கொண்டு ஓதணும். நல்ல விஷயங்கள்ல போட்டி இருக்கணும். குர்ஆனும் கூட சொல்ற இல்லையா, வசாபிக்கு, போட்டி போட்டு கொண்டு விரைந்து வாருங்கள், இலா மக்ஃபிரா, அல்லாஹ்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு போட்டி போட்டு கொண்டு செயல்படுங்கள் இல்லையா. வசாபிக்கு, வசாரிஉ, ஃபாஸ்டா செயல்படுங்கள், ஃபஸ்அவு, விரைந்து செயல்படுங்கள். அப்ப நாங்க நல்ல விஷயங்கள்ல போட்டி போட்டு கொண்டு செயல்படணும், பொறாம கூடாது. ரொம்ப ரொம்ப அருமையான கருத்தோட ஷேக் இந்த மீக்கிறாக்கள். பரக்கல்லாஹு ஃபீக். இல்லனா இந்த அளவோட நாங்க இன்றைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள போறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை 1:30 மணிக்கு சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா ஷேக் அனப்
ஓ சார். நாங்க ஒரு அரை மணித்தியாலம் லேட் ஆக்குவோமா 2 மணிக்கு? ஓ சார், நாளைக்கு நம்ம 2 இன்ஷா மணிக்கு அல்லாஹ் start. நாளைக்கு நாங்க 2 மணிக்கு சந்திப்போம் ஒரு புதிய கதையொண்டோட. அப்ப நல்லம் தானே? முடிச்சுக்கொள்வோமா இன்றைக்கு? ஓகே சார், எல்லாரும் அனுப்பி. ரைட், நாங்க இன்றைக்கு முடிச்சுக்கொள்றோம். எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய காவல். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். முபாரக்கல்லாஹ். பாய்.